ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே ஒரே மாதிரியான கோபி சில்லி செய்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம சுரைக்காய் வச்சு ஒரு சில்லி செஞ்சுருக்குறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டி. இது செய்கிறதுக்கு டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தாலே அதிகபட்சமான நேரம் தான். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு அளவு சைஸ்லான சுரைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்லா நீட்டாக தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நல்ல வாசனைக்காக கரம் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு நான் தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் அந்த சில்லி நல்லாயிருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமான பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு பீஸ் சுரைக்காய் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒட்டாது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காய் துண்டுகளை நல்லா அதில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக டிப் பண்ணி எடுத்து போடுங்க. நம்ம ஒட்டை கலந்து போட்டோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டுறதுனால கரெக்டாக அந்த மாவு காயில் ஒட்டாது. அதனால அந்த டேஸ்ட்டும் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு பீஸாக நல்லா டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த பபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அடங்கணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற சுரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிற காயும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மாறி இருக்குது. இப்போது இதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அப்போது நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுரைக்காய் ஃபுல்லாக பொரித்து எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக 2 கொத்து கருவேப்பிலையும் பொரித்து எடுத்து இது மேலே தூவி விட்டுக்கோங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஞ்சம் வித்தியாசமான இந்த சில்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான டைமில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.